இந்த காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு ஒரு கேமரா வாங்கணும், இல்ல ஒரு மைக் வாங்கணும், லைட் செட்டப்லாம் வாங்கணும், ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு நான் வந்து பயம் இல்லாம பேசணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ யூடியூப் ஆட்டோமேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கு. யூடியூப் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்ன? ஒரு சேனல் நம்ம எப்படி கிரியேட் பண்றது, இந்த சேனல்ல நம்ம வந்து ஃபேஸ் எதுவும் காட்டாம, நம்மளோட வாய்ஸ் எதுவும் கொடுக்காம எப்படி ஒரு சேனல்ல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றது, என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணா நல்ல வியூஸ் போகும் அப்படிங்கறத டீடைலா வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கான வீடியோல எப்படி ஒரு யூடியூப் ஆட்டோமேஷன் சேனல் கிரியேட் பண்றது, அதை எப்படி வந்து ரெகுலரா வீடியோஸ் வந்து மேக் பண்றது அப்படிங்க நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து வாய்ஸ் ஓவர் எடுக்கணும், அதை எப்படி எடிட் பண்ணணும், அதை எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத டீடைல் ப்ராசஸ் வந்து பண்ண போறோம். சோ நீங்க இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப் ஆட்டோமேஷனா என்ன? இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதுக்கு நம்ம ஃபேஸை காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நம்மளோட வாய்ஸ் ஒரு கொடுக்கணும் அப்படிங்க கிடையாது, இதே மாதிரி உட்காந்து மணிக்கணக்கா பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்பர் 1 ஸ்கிரிப்ட் எடுக்க போறோம், அதை வாய்ஸ் ஓவர் பண்ண போறோம், எடிட் பண்ண போறோம், அப்லோட் பண்ண போறோம். இவ்வளவுதான் வந்து மேட்டர். அது எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட்னா என்ன? நமக்கு தேவையான நிச்சில ஒரு அழகான ஒரு கண்டென்ட் வந்து மேக் பண்ணணும். எப்படி வந்து மேக் பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஹெல்த் டிப்ஸை பத்தி நான் வீடியோஸ் வந்து போட போறேன். என்னோட சேனல் வந்து ஹெல்த் டிப்கான ஒரு சேனல் அப்படின்னா ChatGPT ஓபன் பண்ணிக்கங்க. ChatGPTல அதுக்கான கண்டென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை அழகா கொண்டு போய் வாய்ஸ் ஓவர் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்கான ப்ராசஸிங்கை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி வச்சிருப்பீங்க. அந்த இமெயில் ஐடியை உங்களோட யூடியூப் ஆப்ல ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் வந்து இப்படிதான் இருக்க போகுது. நான் ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு 75 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. பட் இதுல வந்து எந்த வீடியோஸுமே வந்து சேனல் அப்லோட் பண்ணல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த சேனல்ல நாம வந்து ஒரு ஆட்டோமேஷனா ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி தர போறேன். என்னோட கேட்டகரி பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி டிப்ஸுக்கான கேட்டகரி. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ண போறோம். மொபைல்ல ChatGPT ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ChatGPTல நான் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்டை வந்து நீங்க அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல உங்க கேட்டகரியை மட்டும் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. இந்த ப்ராம்ப்ட் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான கண்டென்ட் வந்து இதுல கிடைச்சிரும். இந்த கண்டென்ட்டை நீங்க டைரக்டா மாடிஃபை பண்றதுனா மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்ல இதே வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னா இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கூகுள் ஓபன் பண்ணிக்கங்க. AI ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதை வந்து ஓபன் பண்ணிக்கங்க. கூகுள் AI ஸ்டுடியோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெண்டர் வசதி இப்படி தான் இருக்க போகுது. இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆட் வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க காப்பி பண்ணக்கூடிய அந்த ஒரு கண்டென்ட்டை இதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. லாங் பிரஸ் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ ரைட் சைடு மேல டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி வாய்ஸை வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்பீக்கர் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நிறைய விதமான வாய்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு கோர் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ஸை செலக்ட் பண்றேன். திரும்ப மேல பாத்தீங்க அப்படின்னா டாப்ல அதுக்கான ஸ்டைல் என்ன இருக்கும், பேஸ் எப்படி வேணும் உங்களுக்கு, ஸோ என்ன ஸ்டைல் வேணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். மேல ஆடியோ ப்ரொஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல டிஃபால்ட்டாவே ஸ்மூத் பிரீமியம் கமர்ஷியல் வாய்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க மாத்தணும் அப்படின்னா டைரக்டா வந்து மாத்திக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் யூடியூப் ஷார்ட்ஸ்னே மாத்துறேன். யூடியூப் ஷார்ட்ஸ் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நான் சேஞ்சஸ் பண்றேன். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டு மேல ஒரு இன்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த இன்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. திரும்ப இன்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்துடும். கீழே இந்த இடத்துல ரன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரன்னை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து வாய்ஸ் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து பாருங்க. இன்ஸ்டன்ட்டா ஃபேஸ் க்ளோ வேணுமா, மேக்கப் இல்லாம நேச்சுரலா க்ளோ ஆகணுமா, டெய்லி சன் டஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால நம்ம ஃபேஸ் டல்லா இருக்கும். அதனால சோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து நமக்கு கிடைச்சது. இப்போ நமக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு, வாய்ஸ் ஓவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாய்ஸ் ஓவர் டவுன்லோட் பண்றதுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த கூகுள் AI ஸ்டுடியோ வந்து ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ எந்த காஸ்ட்மே வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நமக்கு மூணாவது இருக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னா வீடியோ எடிட்டிங் தான். இந்த வீடியோ எடிட்டிங்கை நம்ம 2 விதமா பண்ணலாம். ஒன்று வந்து AI மூலமா வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பிக்டோரி சொல்லக்கூடிய ஒரு AI டூல் இருக்கு. இந்த டூல் மூலமா நம்மளால வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நம்பர் 2 நம்ம மேனுவலா வந்து எடிட் பண்றது. இப்போ நம்ம ப்ரீவியஸா ஸ்கிரிப்ட் ஆடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா AI-ல பண்ணியிருக்கோம். அதனால மூணாவதா எடிட்டிங் வந்து AI பக்கம் போக வேணாம். என்ன ரீசன் அப்படின்னா யூடியூபோட அல்காரிதம் படி நம்ம எல்லாமே AI பயன்படுத்துறோம் அப்படின்னா சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகாது, பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு தப்பை நீங்க பண்ணாம மூணாவது ஆப்ஷனா நம்ம எடிட்டிங் வந்து போயிடலாம். எடிட்டிங்க்கு சிம்பிளா கேப்கட் வந்து பயன்படுத்துங்க. கேப்கட்டோட
கேப்கட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த கேப்கட் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க VPN பயன்படுத்தணும். ஸோ அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்கட் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கேப்கட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கண்டென்ட் ஏற்ற மாதிரி இமேஜஸ் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் சாம்பிள் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். கீழே இந்த இடத்துல ஆட் ஆடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஆடியோவா இங்க வந்து கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரியான கிளிப்ஸ் அண்ட் வீடியோஸ்ல வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு மேல அந்த இடத்துல எக்ஸ்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நீங்க பிக்சல்ஸ் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணணும். 1080 and 50 வந்து நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுங்க, ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். இப்போ நமக்கு ஒரு வீடியோ வந்து சூப்பரா வந்து நம்ம கையில கிடைச்சிச்சு. இந்த வீடியோவை எப்படி ப்ராப்பரா வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றது? நம்ம யூடியூப் வீடியோ பார்ப்போம் பாத்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இடத்துல பிளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நாம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை உள்ள வந்து அப்லோட் பண்ணுங்க. இப்போ ஒரு சாம்பிள் வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த வீடியோக்கான டைட்டில் வந்து கொடுக்க போறோம். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே அப்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டைட்டில் இந்த வீடியோக்கு தகுந்த 2 கீவேர்ட் வந்து கொடுக்கலாம், 2 ஹேஷ்டேக்கும் கொடுக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்க ரெகுலரா வந்து பயன்படுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ, அப்படி இல்லைன்னா வாரத்துல 3 வீடியோ நீங்க கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் டைம்ல நீங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வியூஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அன்லிஸ்டட்ல வச்சு நீங்க வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பப்ளிஷ் வந்து டைரக்டா வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய விதமான வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும், நிறைய வியூஸ்மே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். யூடியூபை பொறுத்த வரைக்கும் நம்ம மணி ஆன் பண்றதுக்கு 2 கிரைட்டீரியா தான். ஒன்னு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், ரெண்டாவது 4000 வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கணும் லாஸ்ட் 1 இயர்ல. இதை வந்து நம்மளால ஈஸியா வந்து கொண்டு வர முடியும். இந்த ப்ராசஸை உங்களுக்கு ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட் வர ஆரம்பிக்கும், இன்கம் பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு 1000 வியூஸுக்குமே நமக்கு $1 இருந்து மேக்ஸிமம் $1.50 வரைக்கும் இன்கமா வந்து கிடைக்கும். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெகுலரா வீடியோ வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேற மாதிரி ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சாலோ கீழே கமெண்ட்ல வந்து எனக்கு தெரிவிங்க. அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களோட டவுட் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இந்த இன்ட்ரெஸ்டிங் தமிழ் பார்க்குறேன். அதோட டாட்டா, பை பாய்.